எங்க ஊர்ல ஒரு பழைய அரண்மனையும் அதுக்கு பக்கத்திலேயே ஒரு கல்வெட்டும் இருக்கு. வந்து பார்த்துட்டு கல்வெட்டோட அர்த்தத்தையும் அரண்மனையோட வரலாறையும் சொல்ல முடியுமா அப்படின்னு தோழர் ஜோசப் கேட்டிருந்தாங்க. கல்வெட்டுகளை படிக்கிறது எனக்கு பிடிக்கும். அதே நேரம் பழைய கோட்டைகள், அரண்மனைகள், பழைய வீடுகளை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் உடனே கிளம்பி வந்தாச்சு. விருதுநகர் மாவட்டம் நென்மேனி பக்கத்துல வதுவார்பட்டி இருக்கு. வதுவார்பட்டிக்கு அடுத்த ஊர் தான் கோப்பைநாயக்கம்பட்டி. கோப்பைநாயக்கம்பட்டி வந்துட்டு அரண்மனை எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா வழியை சொல்லிடுவாங்க. அப்படி கேட்க சிரமமா இருந்தா இந்த வீடியோவை பயன்படுத்திக்கோங்க. மெயின் ரோட்ல இருந்து அரண்மனைக்கு போற பாதையை முழுமையா பதிவு செஞ்சிருக்கேன். வெயில் வேலிமுள்ளுக்கு மத்தியில அமைதியான ஒரு இடம். இந்த பெரிய மரத்தடியில் இருக்கிற பீடத்தை பிள்ளையார் கோயில் அப்படின்னு இங்க இருக்கிற மக்கள் சொன்னாங்க. ஆனா பீடத்துல எந்த விதமான கடவுள் சிற்பமும் இல்லை. நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயணத்துலதான் அது ஏன் சொல்றாங்கன்னு புரிஞ்சுது. இதோ இந்த இடத்துல ஒரு கல்வெட்டு இருக்கு. இந்த கல்வெட்டுல தான் இங்க விநாயகர் கோயில் இருந்ததுக்கும் பக்கத்துல இருக்கிற அரண்மனைன்னு சொல்லப்படுற பழைய கட்டடத்தோட பின்னணியை தெரிஞ்சுக்கிறதுக்கும் லிங்க் இருக்கு. சம்பந்தமே இல்லாம எது நடந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்னு ஏன் சொன்னேன் அப்படிங்கிறதுக்கும் கல்வெட்டுல இருந்த அரண்மனை புதிருக்கு விடை என்ன அப்படிங்கிறதுக்கும் ஒரே பதில் தான். இடத்த சுத்தி பார்த்துட்டு வந்து அந்த பதில தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அந்த பழைய கட்டிடத்துல இருந்து சில மீட்டர்கள் தூரத்துல இந்த கோயில் இருக்கு. ஊர் மக்கள் கோயில்ல இருக்கிற சிற்பத்தை அம்மனா வழிபடுறாங்க. சிற்பத்தோட மேற்பகுதியில் இருக்கிற கபோத அமைப்பு கொஞ்சம் பழமையானதா தெரியுது. ஆனா அதை வச்சு மட்டும் சரியா காலத்தை கணிக்க முடியல. இதை பத்தின வேற வரலாற்று குறிப்புகளும் இந்த இடத்துல கிடைக்கல. இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு இதை பத்தி வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, விவாதிக்கலாம். நம்ம விருதுநகர் மாவட்டத்துல நிறைய இடங்கள்ல தண்ணீருக்கு தட்டுப்பாடு இருக்கு. ஆனா இங்க பாருங்க, ஒரு நல்ல தண்ணி கிணறு கைவிடப்பட்டு கிடக்குது. ஊர் மக்கள் இந்த பழைய கட்டிடத்தை அரண்மனை அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய அமைப்பை வச்சு இது அரண்மனை தானா அல்லது வேற ஏதாவது பயன்பாட்டுக்காக கட்டப்பட்டதா அப்படின்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் வாங்க. கட்டிடத்தோட மாடியில இருக்கிற இந்த அமைப்பை முதல் பார்வையில புகைப்போக்கி அப்படின்னு நினைச்சேன். ஆனா இது மொட்டை மாடிக்கு வர்ற படிக்கட்டோட படிக்கூடு. சமையல் கூடம் இருந்ததுக்கான வேற எந்த தடயமும் இந்த இடத்துல என்னோட கண்ணில் படல. இது கட்டிடத்துக்குள்ள போற வாசல். சுற்றுச்சுவருக்கும் திண்ணைக்கும் நடுவுல ஒரு திறந்த வழியும் தொடர்ந்து ஒரு கொட்டகை மாதிரியான அமைப்பு இருந்ததுக்கான அடையாளமும் இருக்கு. திறந்த வழியோட அளவையும் கொட்டகை இருந்ததுக்கான அடையாளத்தையும் வச்சு பார்த்தா பொதுவா அரண்மனைகள்ல வெளியாட்களை சந்திக்கிறதுக்காக ஏற்படுத்தப்படுற பெரிய திறந்த வழி அமைப்பு மாதிரி இல்ல. அதற்கு மாறா அரிசி மூட்டைகள் அல்லது விளைபொருட்களை கொண்டு வந்து பத்திரமா அடுக்கி வைக்கிறதுக்காக கட்டப்பட்ட இடம் மாதிரி தெரியுது. கரடு முரடா இருக்கிற இந்த கல் தூண்களை உருளையா வளவளப்பா காட்டுறதுக்காக காரையை வச்சு பூசியிருக்காங்க. இந்த அமைப்பை நம்ம விருதுநகர் மாவட்டம் அழகாபுரியை ஒட்டி இருக்கிற சொக்கம்பட்டி மற்றும் மூடிப்பட்டி அரண்மனைகள்ல பார்த்திருக்கோம். இப்போ நம்ம பார்த்த கல் தூணோட அமைப்பை வச்சு இந்த கட்டிடத்தோட காலம் 80ல இருந்து 120 ஆண்டுகள் பழமையானதா இருக்கலாம்னு நினைக்கிறேன். திறந்த வழியை தாண்ட உடனே இருக்கிற இந்த அமைப்பை முதல்ல திண்ணைன்னு சொல்லிட்டேன். ஆனா இது திண்ணை இல்ல, ஒரு வராண்டா தான். அதுலயும் ரொம்ப குறுகலான வராண்டா தான். மேல சித்துக்கள் வச்சு கட்டப்பட்டிருக்காங்க. பொதுவா அரண்மனைகள்ல திண்ணைகளும் வராண்டாவும் ரொம்பவே விசாலமா இருக்கும். அதே மாதிரி அந்த காலத்து அரண்மனைகள்ல திண்ணையை தாண்டி அரண்மனைக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு பெரிய முற்றம் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், அரண்மனைகள்ல பிரதான வாழ்விடம் அதாவது லிவிங் ஸ்பேஸ்க்கு போற கதவு ரொம்ப ரொம்ப பிரைவேட்டான ஒரு இடத்துல இருக்கும். இது எதுவுமே இந்த கட்டடத்துல இல்ல. அதோட பிரதான லிவிங் ஸ்பேஸ்க்கும் வராண்டாவுக்கும் நடுவுல எந்த விதமான பிரைவசியும் இல்லை.
பிரதான வாசல் தாண்டின உடனே ஒரு ஹாலுக்கு இடதுலையும் வலதுலையும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி 2 சின்ன ரூம் மட்டும்தான் இங்க இருக்கு. வலது பக்க ரூம்ல இருந்து மாடிக்கு போறதுக்கான மரப்படிகள் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3 ரூமுக்கு பின்னாடி முன்பக்கத்துல பார்த்த மாதிரியே இன்னொரு வராண்டா அமைப்பு இருக்கு. இந்த கட்டடத்துல சமையல் கூடம் இருந்த எந்த அடையாளமும் கண்ணில் படல. ரொம்பவே குறுகலான திண்ணை அல்லது வராண்டா, பிரைவசி எதுவுமே இல்ல. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தா இது அரண்மனையே இல்ல. அப்போ இது என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க சொல்றேன். ஒட்டுமொத்தமா இந்த கட்டிடத்தோட அமைப்பை வச்சு பார்க்கும்போது இது ஒரு பழமையான தோட்டத்து வீடு மாதிரி தெரியுது. தோட்டத்தை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் வேலைகளை மேற்பார்வையிடவும் தோட்டத்தோட உரிமையாளர்கள் இந்த இடத்துல வந்து தங்கியிருப்பாங்க. சுத்தியும் இருக்கிற மொத்த இடத்தையும் மேற்பார்வையிடவும் கண்காணிக்கவும் ஏத்த மாதிரி வீட்டோட மொட்டை மாடி திறந்த வழியா இருக்கு. இந்த மாடியில இருந்து பார்த்தா சுத்தி இருக்கிற இடத்தோட 360 டிகிரி வியூ ரொம்ப தெளிவா தெரியும். வீட்டுக்கு பக்கவாட்டுல இன்னொரு கொட்டகை இருந்ததுக்கான அடையாளமும் ஒரு பெரிய கல்லூரலும் இருக்கு. இங்க இருக்கிற மக்கள் இத குதிரலாயம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இன்னொரு பணியில இருக்கிறதுனால வார இறுதி நாட்கள்ல மட்டும்தான் நான் பயணிப்பேன். பெரும்பாலான சமயங்கள்ல ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வெளியே போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். பயணிக்க வேண்டிய இடத்தையும் பயணத்துக்கான நோக்கத்தையும் ரொம்ப யோசிச்சுதான் முடிவு செய்வேன். ஒரு தடவை ஆத்தங்கர ஜமீன் அரண்மனையை பத்தி ஒருத்தர் மெயில் அனுப்பியிருந்தாரு. அரண்மனை ரொம்ப அழகா இருந்துச்சு, அதனால பார்க்கவும் வீடியோ எடுக்கவும் அனுமதி கிடைக்குமான்னு மெயில்ல கேட்டேன். நேர்ல போய் கேளுங்க, கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. அரண்மனைங்கிறதுனால அந்த விடுமுறைக்கு திட்டமிட்டு இருந்த எல்லா வேலையும் ஒத்தி வச்சுட்டு உடனே 90 கிலோமீட்டர் பயணிச்சு ஆத்தங்கர ஜமீன் அரண்மனைக்கு போனேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் அரண்மனையை பாக்குறதுக்கு மட்டும்தான் அனுமதி கிடைச்சது. வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டதுக்கு போட்டோ கூட எடுக்க வேணாம் அப்படின்னு அன்பா மறுத்துட்டாங்க. ரொம்ப தூரம் பயணம் செஞ்சுட்டதுனால அன்னைக்கு வேற எந்த இடத்தையும் பார்க்க முடியல. மறுபடியும் 90 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். இந்த 2 வருஷ பயணத்துல நான் கேமராவையே வெளியே எடுக்காம பயணம் முடிஞ்சது அன்னைக்கு மட்டும்தான். ரொம்ப நாளா அந்த ஏமாற்றம் என் மனசுக்குள்ளேயே இருந்துச்சு. சமீபத்துலதான் சரியாச்சு. அதுக்கு காரணம் இந்த கல்வெட்டு. இந்த இடத்துல ஆரம்பிக்கிற கல்வெட்டுல வருஷம் தெளிவா இல்ல. தொடர்ந்து பங்குனி மாசம் 20ஆம் நாள் வெள்ளிக்கிழமை உத்திரமும் கூடிய சுபதினத்தில் மகாராச ஸ்ரீ சொக்கலிங்க பெத்தண்ணல் பூபதி மகாராஜா அவர்கள் கோப்பை நாக்கியம்பட்டியில் சண்டேச விநாயகரை பிரதிஷ்டை செய்தார் அப்படின்னு இருக்கு. 80ல இருந்து 120 வருஷம் பழமையான இந்த கல்வெட்டுல மகாராஜா சொக்கலிங்க பெத்தண்ணல் பூபதி அப்படின்னு போட்டிருக்கிறதுனால பக்கத்துல ஜமீன் எதுவும் இருக்கா அப்படின்னு இந்த இடத்த பத்தி என்கிட்ட சொன்ன தோழர் ஜோசப் கிட்ட கேட்டிருந்தேன். அதுக்கு அவரு கோப்பை நாக்கியம்பட்டி ஆத்தங்கர ஜமீனுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு முன்னாடி ஆத்தங்கர ஜமீனுக்கு போகும்போதே ஜமீன் குடும்பத்தார்கிட்ட தொலைபேசி எண் வாங்கிட்டு வந்திருந்தேன். மகாராஜா சொக்கலிங்க பெத்தண்ணல் பூபதி அப்படிங்கிற இந்த கல்வெட்டு பதிவை பத்தி அவங்க கிட்ட சொன்னப்ப அவரு ஆத்தங்கர ஜமீனோட முன்னோர் தான் அப்படிங்கிற தகவலை உறுதி செஞ்சாங்க. அதோட நம்ம பார்த்த பழைய கட்டடம் கோப்பை நாக்கியம்பட்டியில ஜமீன் நிலத்துல விவசாயம் நடந்த போது கட்டப்பட்ட ஒரு பழைய தோட்டத்து வீடு அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அந்த தோட்டத்து வீடு தான் பிற்காலத்துல ஜமீனுடைய பெண் வாரிசுக்கு கொடுக்கப்பட்டு இப்ப கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கு. இந்த பயணத்துல இருந்து நாம தெரிஞ்சுக்கிட்டது விருதுநகர் மாவட்டம் வதுவார்பட்டி பக்கத்துல கோப்பை நாக்கியம்பட்டி கிராமத்துல அரண்மனைன்னு சொல்லப்படுற கட்டிடம் அரண்மனை கிடையாது. சுமார் 80ல இருந்து 120 வருஷத்துக்கு முன்னாடி ஆத்தங்கரை ஜமீன் குடும்பத்தாரால் கட்டப்பட்ட ஒரு சின்ன தோட்டத்து வீடு. பக்கத்துல இருக்கிற பீடம் வீடு கட்டப்பட்ட அதே காலகட்டத்துல ஆத்தங்கரை ஜமீனால கட்டப்பட்ட விநாயகர் கோயில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு ஹைப் கொடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வரலாற்று செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஊர்ல உங்களுக்கு புரியாத வரலாற்று தடயங்கள் ஏதாவது இருந்தா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அல்லது ஜிமெயில் வழியா எனக்கு தகவல் சொல்லுங்க. உங்க ஊரோட வரலாறை இணைந்து மீட்டெடுப்போம். மீண்டும் ஒரு அற்புதமான வரலாற்று பயணத்துல சந்திக்கலாம். நன்றி.